மக்கள், இன்றைக்கி எங்கே இருக்குது பார்த்தீங்களா? நாட்றம்பள்ளி ஹைவேல வந்து நாங்கள் இந்த மாதிரி கடை இருக்குது. ரெகுலராக நாங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு கடை தான் இது. எப்போ வெளியூர் போனாலும் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டோம். சுட சுட இட்லி இந்த மாதிரி எடுத்துவாங்க. சைட் டிஷ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு, போட்டி குழம்பு அண்டு மட்டன் குழம்பு, தலைக்கறி, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. இங்கே இது மட்டும் இல்லைங்க, லைக் வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சட்னி, சாம்பார் அண்ட் கார சட்னி, இந்த மூணுமே கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி அண்ட் போட்டி குழம்பு, தலைக்கறி மூணுத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோம். பிகாஸ் தனிஷ்காக்கு வந்து நான்வெஜ் பிரியர் அண்ட் அண்ணாவும் அம்மாவும் வந்து அவங்க இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், ஏதோ விரதம் இருக்கும் அப்படின்றதுனால அவங்களும் அண்ணாவும் அம்மாவும் 2 பேர் வந்து சாம்பார், சட்னி அண்ட் காரக்குழம்பு இந்த மாதிரி போயிட்டாங்க, வெஜ்ஜுக்கு போயிட்டாங்க. அதையும் பாருங்கள், பார்க்கும் போதே எச்சல் ஊறுது, அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பு. ஜஸ்ட்டு 5 rupees ஒரே ஒரு இட்லி, ஜஸ்ட்டு 5 rupees. ரொம்ப சீப்பு, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்றத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரோட்டு கடையில் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் ரோட்டு கடை சாப்பிடவே இல்லைன்னா இந்த மாதிரி கையேந்தி பவனில் போய் நின்று சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். என்னதான் நம்ம ஏசி போட்டு ஏசி ரூமில் போய் உக்காந்து சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ரோட்டு கடையில் வந்து சுட சுட அடுப்புலேயே செஞ்சு நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்மளோட பாட்டிகள், நம்மளோட அம்மாக்கள் வந்து அவங்களோட அன்பு பாசத்தை போட்டு பசங்க நல்லா சாப்பிடணும், எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும், ஒரு இட்லி இல்லை 4 இட்லியாக எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி செய்வாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. நிறைய வரவங்க வந்து நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு போகணும் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து செமையாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இட்லி மட்டும் கிடையாது, சப்பாத்தி, பூரி, பொங்கல் அப்படின்ட்டு வெரைட்டியாக இருக்குது. பட் நாங்கள் வந்து இட்லி தான் ட்ரை பண்ணோம். இட்லி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து ரோட்டு கடையில் வந்து சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா தான் நீங்கள் வந்து ஏசியில் போட்டு ஏசி காற்று வாங்கி அங்கே சாப்பிட்றத விட இந்த மாதிரி இயற்கையான காற்று வாங்கி அந்த இட்லி செய்யும் போது அந்த புகை வருது இல்லைங்களா, அடுப்பில் செய்யுது, அதெல்லாம் சாப்பிடும்போது இல்லைங்க. தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு 10 இட்லி கூட உள்ளே போகும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்களே இந்த சைடு வந்தீங்கன்னா நாட்றம்பள்ளியில் இருக்கிற இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். போட்டி இந்த அண்ணாவை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி ரோட்டில் எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்றது மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நிறைய லாரிஸ் நிற்கிது, நிறைய லாரிஸ் டிரைவர்ஸ் எல்லாமே வந்து இங்கே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்கள நம்பி தான் மோஸ்ட்டாக வந்து இவங்க போடுவாங்க. கடைசியில் தலைவர் வந்து ஆம்லெட் போட்டு அதையும் சாப்பிடுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.